எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக ஒரு ஈவெண்ட், அதுவும் வந்து எங்கள் ஃபரூக் சார் தான், அவர் தான் எனக்கும் டீச்சராக இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து லீட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நானும் இந்த காலேஜில் தான் படித்தேன், என்னோடய மாஸ்டர்ஸ் இங்கே தான் நான் பண்ணேன். ஸோ டீச்சர்ஸ் வந்து என்னென்னா, அவங்க டீச் பண்ணுறதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் எங்கள் ஃபரூக் சாரும் ஒருத்தர். ஸோ அவரால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து சிறப்பாக போகும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கூட ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் இவங்க முன்னாடி நீங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த காம்படிஷன் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வெற்றி தான். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுடலாம் பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக பேர் போனவர். அதுவும் பார்த்தீங்கன்னா லைன் ட்ராயிங், அதுக்கப்புறம் அனிமேஷன், ஸ்டோரி போர்டு அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அண்ட் இவரோட ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அந்த இல்லுஸ்ட்ரேஷன், அனிமேஷன், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிலாம் போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் காமிக் புக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் இவருக்கான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு வந்து 1978 வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2007 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜியஸ் கலைமாமணி அவார்டும் இவருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் ஆஃப் டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ அன்புடன் லெட்ஸ் வெல்கம் மருதப்பன் என்ற ட்ராக்ஸி மருது சார். கம் டு ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து என்ன ஆஃப்டர் லாங் டைம் உங்களோட சேர்ந்து சில என்னுடைய ஃபெலோ பீப்புள் ஆர்டிஸ்டையும் நான் ரொம்ப நாளுக்காக திரும்பவும் எல்லாரையும் சந்திக்கிறேன், அவங்களால சந்திக்கிறேன். அதுவும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் தொடர்ந்து பேசுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என்னுடைய லைஃப்பில் இப்போ நான் ஒரு நல்ல ஏஜ் வந்துட்டேன், 70 வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய ஏஜ் ஆஃப் 3 வயசுலேருந்து நான் படம் வரைவேன். இன்றைக்கி வரைக்கும் படம் வரைவேன், பெயிண்ட் பண்ணுறேன். என்னென்னா ஒரு மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் ஃபாதர் மதர், எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமும் அதை வந்து சரியான திசையில் நான் வந்து இயங்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு ரொம்ப அரிய வயதிலே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான பகுதி தான். அதாவது சச்சஸ் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே இல்லஸ்ட்ரேட்டட் புக், கலர்ஃபுல் ஃபுல்லி இல்லஸ்ட்ரேட்டட் புக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி எங்கள் ஃபாதர் எங்களுக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தார். ஆக்சுவலாக அதை இப்போது நினச்சிட்டா வந்து உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு தான் முதல்ல எனக்கு வந்தது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வால்ட் டிஸ்னியோடைய ஃபிலிம் எல்லாம் வந்து அப்போ 1950s, எண்ட் ஆஃப் தி 50s, சம் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர் பீசஸ் ஃப்ரம் டிஸ்னி ஸ்டுடியோ இருக்குது பாருங்கள். வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ பண்ண மிக அற்புதமான மொழிநீள திரைப்படங்கள் எல்லாம் இந்த அரிய வயதில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால டுவர்ட்ஸ் ஆர்ட் பெயிண்டிங்கு இது மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வருது. அப்போது எதுக்கு இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில பேர் அந்த நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்த பீரியடில் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாறி அதை நோக்கியே நான் போயிடுவேன் அப்படின்னு நினச்ச உடனே எங்கள் ஃபாதர் கூட அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு லேர்னட் பர்சனாக இருந்தும் கூட பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர், காந்தியோடைய ஆசிரமத்தோட எல்லாம் கனெக்ட் பண்ணி இருந்தவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனாலும் கூட அதையே ஒரு என்ன சொல்லுங்கள், என்னுடைய வாழ்நாளை முழுவதும் நான் செய்கிறதுக்கான ஒரு துறையாக நான் தேர்ந்தெடுக்கிற மனநிலைக்கு வந்தபோது அவர் கூட யோசிச்சிடலாம். என்னென்னா தட் வாஸ் ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி 60s. இதே தானே வந்து நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, பெயிண்டிங் படிக்கிறதுக்கு ஃபர்தராக அங்கே போகலாம் அப்படின்னு தெரியும் போது அதுக்காக நான் போகலான்னு நினைக்கும் போது அவர் யோசித்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை. அதாவது நான் இந்த கல்லூரியில் படித்தா ஒன்று அட்வர்டைசிங் ஏஜென்சிக்குள்ளே போகலாம், அல்லது நான் டீச் பண்ணலாம், ஆர்ட் டீச் பண்ணலாம். அதை தாண்டி நான் இருந்த நேட்டிவ் பிளேஸில் மதுரையில் இதில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு
ஃபாதர் ரொம்ப என்ன சொல்கிறது லேர்னட் பர்சனாக இருந்தும் கூட அவருக்கு இதெல்லாம் தெரியல. அதனால யோசித்தாங்க. ஆனால் நான் வந்து டிட்டர்மைண்டாக ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். கூட எனக்கு லைஃப்பில் அந்த டைமில் ஸ்கூலில் சம் ஆஃப் தி ஆர்ட் டீச்சர்ஸ் ஹூ நோஸ் அபவுட் காலேஜ், மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு இருக்குது, ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவொடனே அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுங்கள் ரொம்ப இனிஷியல் ஏஜ்லேயே வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து பெயிண்ட் பண்ணுறது முதல்ல எப்படி சொல்லணுன்னா, பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அரிய வயதிலேயே, ரொம்ப சின்ன வயதிலேயே பெயிண்ட் பண்ண அல்லது ட்ராயிங் பண்ண ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சால வந்து அது வந்து மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமான ஒரு சென்ஸு தான். நீங்கள் வந்து படம் வரைய பழகுவது, அது அப்படி தான் சொல்லணும். படம் வரைய பழகுவது ஊன்றி பார்க்க பழகுவது தான். அதுதான் முதல்ல. எல்லோரும் பார்ப்பாங்க, கண்ணை திறந்தால் எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் டு பிகம் அன் ஆர்டிஸ்ட் யூ ஹாவ் டு பி என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஆழமாக எல்லாத்தையும் ஊன்றி பார்க்குற ஒரு மனிதராக உன்னை பழக்கணும். அது எப்படின்னா, நான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, மனுஷன் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அல்லது ஒரு நாய் படுத்திருக்கு, ஒரு மாடு படுத்திருக்கு, அல்லது ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, எல்லோரும் பார்ப்பாங்க தான். ஆனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அல்லது ட்ராயிங் பண்ணணுன்னா தான் நீங்கள் ஊன்றி பார்க்கணும். மற்ற எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. கூட நான் ஊன்றி பார்க்கறதுன்றது பார்க்க பழகு, அதாவது கூட நீங்கள் நல்லா பார்க்கும்போது கூட உங்கள் கையையும் பழக்கிறீங்க, பார்க்க பழகுறீங்க, கையையும் பழக்கிறீங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, எல்லோரும் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு மாடு படுத்துருக்கு, அதை பார்த்து நான் வரையலாம். கொஞ்ச நேரம் கழித்து அது தலையை அந்த பக்கம் திருப்பிடுது, கொஞ்ச நேரம் கழித்து காலை நீட்டிருக்கு, பிறகு முன்னாடி காலை ஊன்றி எழுந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் படம் வரையும் போது திடீர்னு அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு பழக்கமும் உங்களுக்கு ஒரு சின்ன தேர்ச்சி வந்த பிறகு நீங்கள் எப்போவே பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள். லைஃப்பில் முன்னாடி நேச்சர் எப்படி இருக்கோ அதை நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க படம் வரையும். அப்போ என்னென்னா, உங்கள் கண்ணு முன்னாடி அந்த மாடு வாழுது, எப்படி எழுந்திருக்கணுன்றத எந்த காலை ஊண்டி எழுந்திருக்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க. அது உங்களுக்கு தெரியும். எந்த காலை எப்படி மடிக்கும், எப்படி நடக்கும், யானை நடந்தால் தும்பிக்கையை எப்படி திருப்போம், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வரைகிறோன்னா பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் ஆழமாக பார்க்குறீங்கன்னு. அப்போ பிறகு அது கிட்டத்தட்ட உங்கள் மனதில் கிட்டத்தட்ட லீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்கள் மனதிலே எந்த பக்கம் டைமென்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தெளிவாக வரைய ஆரம்பித்த பிறகு எந்த பக்கத்தில் திரும்பி வரையினாலும் நீங்கள் வரைஞ்சிருங்க. இப்போது அந்த யானை நடக்குதுன்னா அந்த காலை இப்படி தான் மடக்கும், இப்படி தான் வைக்கும் அப்படின்றத இமேஜினேஷன்லி நீங்கள் வரைகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அப்போ தான் வரும். அது எங்கன்னா, கிட்டத்தட்ட ஆழமாக ஒரு பகுதியை எதை நீங்கள் பார்த்து வரைகிறீங்களோ கிட்டத்தட்ட ஆழமாக அதை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். கூட அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸும் உங்களுக்கு வந்துடுறதுனால இந்த ஞானமும் இந்த அறிவும், அதாவது ஒரு படத்தை ஒரு ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவசியமும் உங்களுக்கு எங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருன்னா, தொடர்ந்து நீங்கள் வரைய ஆரம்பிக்கிறது மூலியமாக நீங்கள் ஆர்டிஸ்டாக தான் ஆகணும்னு கிடையாது. ஒரு குழந்தை ஆர்டிஸ்டாக தான் கடைசியில் வரைக்கும் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் இப்பையும் சொல்கிறேன். ஆனால் மற்ற எல்லாரையும் விட படம் வரைகிற பயிற்சி உள்ளவர்கள் மற்ற எல்லாரையும் விட முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துலையும், எந்த துறையாக இருந்தாலும். நான் எப்படி சொல்லணும்னா, 15 வயதுக்கு பிறகு நான் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. நான் டான்ஸர் எனக்கு பிடிக்குது, ஐ வாண்ட் டு பிகம் அ டான்ஸர். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். க்ரியேட்டிவ் பீப்புள்லேயே, க்ரியேட்டிவ் சைட்லேயே நான் நடிகராக இருக்கணும், ஆக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அல்லது என்ஜினியர் ஆகணும். நான் எப்படி நீங்கள் உங்கள் லைஃப், உங்கள் டைமென்ஷனை எந்த பக்கம் திருப்பினாலும், உங்களுக்கு விருப்பம் வேறு பகுதிக்கு போனாலும், ஆரம்ப காலத்தில் விஷுவலாக ஒரு விஷயத்தை படிக்கிற அறிவும் எக்ஸசைஸும் மற்ற எல்லாரையும் விட முன்னாடி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அது எங்கே கொண்டு விட்டுடுச்சுன்னா, இன் டைம், பிகாஸ் தி ஹோல் வேர்ல்டு இஸ் பிகம், எல்லா பகுதியிலையும் எல்லோரும் இப்போ வந்து விஷுவலாக தான் பேசுகிறாங்க.
வார்த்தையால் பேசலை. இப்போ அதிகமாக செல்ஃபோன் இருக்குது, ஃபோட்டோகிராஃப், கேமரா எல்லார் கையிலையும் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், எல்லாம் விஷுவலாக தான் பேசுகிறோம். மீம்ஸ் இருக்குது, என்ன சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாத்துலேயும் விஷுவலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்ட இந்த நிலையில் பியான் ஆர்டிஸ்ட் அதில் வந்து முன்ன எங்களுக்கெல்லாம் நான் சொன்னது போல் எங்களுடைய வயதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் விட ஏஐ வந்தோடனே இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரிமார்க்கபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அது சொன்னார், நான் அதே தான் சொல்லணும்னு நினச்சேன், சார் அதே தான் சொன்னார். எப்படின்னா ஏஐ வந்துட்டால் அது வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஓப்பனிங். எனக்கு இன்னும் உங்களை போல் நான் ஒரு சைல்டு லைக்கை தான் நானும் திரும்பியும் அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன், அதோடு சேர்ந்து வேலை பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக இன்னொரு 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்த போகிறது தான். அதில் எப்போவும் போல் எல்லோரும் சொல்கிறது போல் பயமுறுத்துறது போல் அப்படிலாம் கிடையாது. கலைஞர்களுக்கு எப்போதும் அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்போவுமே இருக்குது. ஆனால் என்ன வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. நானே வந்து 2021க்கு பிறகு இந்த ஏஐக்கான ப்ரிமிட்டிவ் டைம்லலாம் நாங்கள் மெதுவாக அது உள்ளெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எப்படி இருக்குன்னா எந்த இடத்துக்கு தெரிஞ்சிச்சு. முதல்ல வந்து 2022 அந்த டைம்லலாம் நோ ஏஐன்னு ஒரு மூமெண்ட் இருந்தது. ஏஐ கூடாது, ஆர்டிஸ்டினுடைய காப்பிரைட் ஆக்ட். ஒரு 50 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய சென்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து பொது வெளியில் கொண்டு போய் அதை வந்து வேறு வேலையெல்லாம் செஞ்சிருது, அப்போ என் உழைப்பை சுரண்டுது அப்படின்லாம் சொல்லி ஒரு குழு, உலகம் பூரா இருக்கிற கலைஞர்கள் அப்படி ஒரு குழுவாகலாம் சேர்ந்து செயல்பட்டாங்க, பேசினாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், படித்தேன், கேட்டேன். ஆனாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. 22க்கு முன்னாடியே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. கூட அது வந்து ஒரு ஸ்லேவிஷான வேலை தான் செய்யும், கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும், அது அறிந்திருக்கிற வேலையை தான் செய்யும் அப்படின்றது வந்த பிறகு டெஃபினட்டாக தெரிஞ்சிருச்சு ஆர்டிஸ்ட் அது ஒன்றும் பண்ண முடியாதுதான். கூட நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தமும் எனக்கு இருக்குது. என்னெல்லாம் குளோபலாக என்னெல்லாம் டேர்ன் ஆகி என்னெல்லாம் மாறி வந்துகிட்டே இருக்குதோ அதெல்லாம் கூடவே அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும், கூடவே பேரலில் நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இப்போ எங்கே வந்துட்டோம்னா ஏஐ வந்து ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு ஏஐ எனக்கு எப்படி வேலை பார்க்க வைக்கிறது, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு அதை வந்து எனக்கு சர்வீஸ் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி நான் சர்வீஸ் பண்ண வைக்கணுன்றதை நான் அறிஞ்சிக்கிட்டே வரணும். அதுதான் முக்கியமானது. ஆர்டிஸ்டுடைய ஸ்பேஸ் அது எமோஷனை வந்து அது ஆர்டிஸ்டுக்கு தான் எமோஷனே இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கில் இருக்குது பாருங்கள், ஸ்கில் இனிமேல் ஸ்கில்லோட டைமென்ஷன் தான் மாறும். ஆகையினால முன்ன எப்போதும் இருக்கிற கலைஞர்கள் இருக்கிற சினிமாவிலையும் ஃபிலிம் வந்து ஒரு 2018 அந்த டைம்லலாம் என் கூட சேர்ந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட், யங் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. நான் லீட் பண்ணேன், ட்ராயிங் பண்ணேன், அனிமேஷன் பண்ணோம். நாங்கள் அந்த அனிமேஷனில் 10 பேர் சேர்ந்து 2 மாதம் நாங்கள் செய்த, நான் அடிக்கடி இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், 2 மாதம் நாங்கள் செய்த வேலையை ஏஐ வந்து 7 நிமிஷத்தில் செஞ்சிருச்சு. 10 பேர் 2 மாதம் செய்த ஒரு 5 மினிட்ஸ் அனிமேஷனை, ரொம்ப என்ன சொல் கன்வின்சிங் அனிமேஷன், மூமெண்டெல்லாம் கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷனை செய்கிறது 2 மாதம் இருந்துச்சு. அதை வந்து 7 நிமிஷத்தில் ஏஐ பண்ணுது. அப்போது கூட அப்படின்னா என்னென்னா நான் வந்து அது வேலை செஞ்சிருந்து நான் தூங்கிடலான்னு இல்லை, என்னை இன்னும் கற்பனை உலகத்தில் அதிக நேரம் இருக்க அது எனக்கு இடம் கொடுக்குது. நான் அப்படி தான் எடுக்கணும், என் வேலையை சுலபமாக்குது. கூட என்னென்னா ரிப்பீட்டிவாக நான் செய்கிற வேலையை இப்போ நாங்கள் சமீபத்தில் சிலதெல்லாம் க்ராஸ் பண்ணோம். ரிப்பீட்டிவாக செய்கிற வேலையெல்லாம் அது செஞ்சிடும், இனிமேல் நான் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய லேபரெல்லாம் அது குறைச்சிரும், ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கான லேபரை குறைச்சிரும். இதுனா வந்து ஆனால் அதுக்காக நான் வந்து சும்மா இருக்கிறது இல்லை, நான் வந்து என்னை லிபரலாக விடுது. கூட நான் ஒர்க் பண்ணேன்னா வந்து ஒரு வருஷம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு மல்டிப்புளாக என்ன ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் என் படத்தை வருஷனில் காமிக்கும். தென் ஐ கேன் டிசைட் வாட் இஸ் தி ரைட் இமேஜ் தட் ஐ ஹவ் டு ப்ரெசன்ட். அதையெல்லாம் நானே முடிவெடுக்கலாம். அப்படி இடத்துக்குலாம் எனக்கு நான் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிசைனில் ஒர்க் பண்ணுறாங்க, டிசைன் எல்லாம் பண்ணுறாங்க, அதை ரிப்பீட்டிவாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கலைஞர் நாங்களே செய்திருக்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரேசிங் பேப்பர் வச்சு ஒரு சாரியில் டிசைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டிசைனை ஒவ்வொரு புட்டாவாக காப்பி பண்ணி அதை மல்டிபிள் பண்ணணும். இல்லை இப்போல்லாம் அது செய்ய வேண்டியதில்லை தானே, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அது செய்ய வேண்டியதில்லை.
இன்னும் ஏஐ இன்னும் அதை சுலபமாக்குதான். அப்படியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அதனால் நல்லா தெரியுது ஏஐ வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி ரிமார்க்கபிள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றங்களை மெடிசனில் காமிக்க போது தான். சினிமாவில் போய் நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆசை இல்லை ஒரு கனவு. அண்ட் இவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவரோட தனியான ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணோட தம்பிக்கும் ஒரு கல்யாணமாக போகிறவருக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் நடக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பையன் வந்து அவங்க அம்மாக்காக எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றத வந்து காட்டியிருப்பார். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஸ்டோரி லைன் அண்ட் யூனிக்கான ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஒரு சொந்தக்காரர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூ அப்படின்ற ஒரு படம், அது வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்டாக ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் இன்னுமே வந்து சூச்சு மாதிரி பாட்டு கேட்குற போது கொஞ்சம் நொஸ்டாலஜியாவாக இருக்கும் சார். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சசி சார் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு எல்லாருக்கும் சின்ன ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு தடவை எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த கிளாப் எதுக்காக அப்படின்னா, இங்கே வரையறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக மெயினாக. ஏன்னா இந்த வரைதல் அப்படிங்கிறது, வரைகிற விஷயங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம், ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்களுக்கு மட்டுமே அமையக்கூடிய விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாப். பிகாஸ் இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப ஸ்பெஷலானவங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கிளாப் வந்து இந்த இதில் இந்த ஃபைன் ஆர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லை ஃபைன் ஆர்ட்ஸில் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை எந்த நம்ம டிசைனிங் படிக்கிறவங்களாகட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான மனிதர்களாக தான் நான் பார்க்குறேன், முக்கியமான கலைஞர்களாக தான் பார்க்குறேன் நான். ஸோ அவங்களுக்காகவும் இந்த கிளாப் பண்ணலாம். அவங்க தடவை ப்ளீஸ் கிளாப். தேங்க்யூ சார். சினிமா நான் எந்த விதத்தில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆர்ட். அது ஒரு கமர்ஷியல் ஆர்ட், அவ்வளோதான். ஓகே, இன்ஃபேக்ட் எல்லா ஆர்ட்டுமே கமர்ஷியல் தான். சினிமாங்கிறது கொஞ்சம் அதிகமாக செலவு இழுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அது கமர்ஷியல் ஆர்ட்டுன்னு ரொம்ப அதை பிரதானப்படுத்திடுறாங்க. பட் சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் தான், ரைட்? அந்த விதத்தில் நான் இங்கே பேசக்கூடிய ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. எஸ், இப்போ சினிமா அப்படிங்கிறது வந்து பெயிண்டிங் மட்டும் இல்லை, டிசைன்லேருந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லா ஆர்ட்டையுமே உள்ளே இழுத்து போகுது சினிமாங்கிறது. ஸோ சினிமாங்கிற என்னுடைய மீடியத்தில் உங்களை மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களாம் சரி, ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பெயிண்டராக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஃபைன் ஆர்ட்ஸ் என்னுடைய படங்கள் 9 படங்கள் பண்ணியிருக்கேன், 8 படங்கள் பண்ணியிருக்கேன். 8 படங்கள்லேயும் என்னுடைய ஆர்ட் டைரக்டராக இருந்தவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய ஆர்ட் டைரக்டராக இருந்தாங்க. அதில் தோட்டாத்தரணி இருக்கார், மூர்த்தி இருக்காரு, அப்புறம் நிறையா என்னுடைய ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தவங்க தான். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கு எல்லையே கிடையாது. அதனுடைய ஸ்கோப்புக்கு எந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக்காக இருக்கிறது இந்த பெயிண்டிங், ட்ராயிங் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான மனிதர்கள். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஒன்று. அப்புறம் எந்த ஆர்ட்டாக இருந்தாலுமே சரி, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் இந்த ரூமில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ சரி, அந்த படிப்பில் நீங்கள் பெரிய இடத்த ரீச் பண்ண முடியும், மிகப்பெரிய இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இது ஏன்னா இப்போ இங்கே மருது சார்லேருந்து, கோபால் சார்லேருந்து, பாஸ்கர் சார்லேருந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பெயிண்டர்ஸ், நிறையா ட்ராயிங் ஆர்டிஸ்ட், இல்லை பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய இடத்துல இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுவுமே கவர்மெண்ட் ஜாபையோ எதுவுமே நம்பிஇல்லை, ஆனால் பெரிய இடத்துல இருந்துருக்காங்க. ஆனால் பேசிக் வந்து ட்ராயிங் தான், ஆர்ட் தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து சமூகத்தில் பெரிய இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இப்படி கண்ணு முன்னாடியே நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னென்னா நாம் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதில் த பெஸ்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி, எப்படி இது பெஸ்ட்டாக இருக்கிறது
இதில் எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தா மருது சார் மாதிரி எப்படி ஆகிறது? அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் பெரிய லெவலுக்கு வரணும், அதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன ஆகணும்? என்னம்மா? டிசிப்ளின். ஓகே, கரெக்ட். டிசிப்ளின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டிசிப்ளின்னு, உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு நிறைய சொல்லுவாங்க, டிவோஷன், டெடிகேஷன் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் தேவைப்படுதுமா. அது என்ன அப்படின்னா, அது சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ விகடன்லேருந்து ஒரு எடிட்டரை வந்து கார்கில் 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. இப்போ போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. கார்கில் இப்போ எப்படி இருக்குன்னு போயிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கார்கில் போகிறாரு. அவர் அந்த ஏரியா நார்த் இந்தியா போயிட்டு, அந்த காஷ்மீர் பக்கத்தில் ஏதோ அந்த ஏரியா போயிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு அங்கேருந்து கார்கில் போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு தேவைப்படுது. இவருக்கு ஹிந்தி தெரியாததுனால முழிக்கிறார், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு பழக்காகிறாங்க, கர்நாடகா பொண்ணு, பெங்களூர் பொண்ணு. நீங்கள் கார்கில் போகணுமான்னு அவங்க கேட்டாங்க. எஸ் அப்படின்னோடனே 2 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இவர் நினச்சிட்டு இருக்காரு, இவர் நம்மளை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர்னு நினச்சிக்கிட்டார் இவர். நீங்கள் எந்த பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கான்னு கேட்கும்போது, நான் ரிப்போர்ட்டர்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஐடி ப்ரொஃபஷனலா? எங்கள் ஐடியில் யார் பார்த்தாலுமே வந்து காலையிலேருந்து நைட்டு 8 கால்ஸ்ன்னு சொல்லிட்டு உசுறு எடுத்துகிட்டு இருக்காங்க, புழிஞ்சு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனலாகவே பயங்கரமான ஒர்க் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் எப்படி இங்கே டூர் பண்ணி, அதுவும் கார்கில் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா கார்கில்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னாங்க. சரி, எப்படி உங்களுக்கு தேவை, எப்படி உங்களுக்கு இது கார்கில் தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வரீங்களா, இப்படி ட்ராவல் பண்ணிங்களான்னு கேட்டால், அது ஆமாம் ஐம் டூரிஸ்ட் அப்படிங்க. ஏங்க ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூரிஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் இப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன், டூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சடனாக ஒரு நாள் ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் ஊட்டிக்கு ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு போனேன். 2 நாள், சாட்டர்டே சண்டே கிளம்புற அன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ஒரு அமெரிக்கனை மீட் பண்ணேன். அவன் ஒரு டூரிஸ்டர், ஒரு ட்ராவலர். அவங்ககிட்ட நான் கேட்டேன், எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து நான் இந்த மாதிரி அமெரிக்கன் நான், பட் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், கையில் பைசா இல்லை, ஆனால் ட்ராவல் பண்ணுவேன் நான் அப்படி. இந்த பொண்ணு ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்படிங்க நான் சம்பாதிக்கிறேன், நான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி சின்ன வயசில் நினச்சி இப்போ தான் வந்திருக்கேன், 2 நாள் லீவில் வந்திருக்கேன். எப்படி நீங்கள் இந்த வயசுலேருந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே எப்படி நீங்கள் எப்படி டூரிஸ்டாக இப்போ ட்ராவலராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன வேணும்? பணம் வேணும், லீவ் வேணும், பர்மிஷன் வேணும் அப்படின்னா. இதுக்கு எல்லாம் இந்த வேணுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு வேணும். என்ன அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அது மேலே நமக்கு மரியாதை வேணும் அப்படின்னு. நாம் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்து மேலே நமக்கு மரியாதை இருந்துச்சுன்னா நம்ம மருது சார் மாதிரி ஆயிடலாம். அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஏதோ வந்தோம், ஏதோ படிக்கிறோம், ஏதோ பண்ணோம் கிடையாது. நெவர். நம்ம போக வேண்டிய இடத்து மேலே ஒரு மரியாதை வேணும், அவ்வளோதாங்க. இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு பையன் ரவீஷ் சம்திங், அவர் கேட்டார், சார் எப்படி சார் நீங்கள் டைரக்டராக வந்தீங்க, எது சார் உங்களை இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே நான் ஸ்டேஜில் சொல்கிறேன்னு சொன்னேன், அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது எனக்கு. நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நான் அந்த டைமில் நான் இப்போ டீனேஜில் இருக்கேன், +2 சம்திங் படிச்சுட்ருக்கேன். நெஞ்சத்தை கில்லாதே மகேந்திரன் சார் ஒரு படம் நைட் ஷோ பார்க்குறேன். சேலத்துலலாம் வந்து 2 மணிக்கு தான் நைட் ஷோ விடுவாங்க. அது நைட் ஷோ முடித்து நான் வீட்டுக்கு வந்து கை கால் முகம் கழுவி என்னோடய புக் ஷெல்ஃபெல்லாம் அடுக்கி வச்சு நகத்தை கட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். தூக்கம் வராமல் உட்காந்துருக்கேன். அந்த சமயத்தில் நான் நினச்சேன், என்னை எது நல்லவனாக வச்சுக்குதோ, எது என்னை சந்தோஷமாக வச்சுக்குதோ அதுதாண்டா என் தொழில் நினச்சேன். ஓகே, எது உங்களை சந்தோஷமாக வச்சுக்குதோ, வரைகிறப்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் படிக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, எது உங்களை சந்தோஷமாக வச்சுக்குதோ அதுதான் உங்கள் தொழில்.
நீங்கள் இப்போ பண்ணுறது வந்து நீங்கள் விரும்பி யாருமே உங்களை ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்கிறதுக்கு சொல்லலை. யாருமே வந்து நீ எழுதுறி நீ வரைய சொல்லி எந்த பெயிண்டருமே வந்திருக்க சான்ஸே கிடையாது. அவனுக்கா விருப்பம் இருந்தால் மட்டுமே தான் பெயிண்டராக வர முடியும். ஓகே, அது மாதிரி இப்போ ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்க விஸ்காம் படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீ விஸ்காம் படி அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் ஓன் விருப்பத்தின் மேலே தான் வந்திருக்கீங்க. ஸோ தன்னுடைய உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. உங்கள் தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்ட தொழிலுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. வில் பிகம் கிரேட். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான வாய்ப்பு கொட்டி கிடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறது அவ்வளோ முக்கியமான. நான் படிக்கிறப்ப ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லையே, நான் அதுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் சேலத்தில் இருக்கும்போது ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல. இல்லைன்னா அது வழியாக நான் டைரக்டர் ஆகிருப்பேன். ஏன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் படித்து நீங்கள் டைரக்டர் ஆகுங்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, நான் என்னுடைய குரு வந்து வசந்த் சார் தான் என்னுடைய குரு. இன்னொரு குரு வந்து கதிர் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, அவர்கிட்டையும் சரி, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான், அவர்கிட்ட அது ரஞ்சித். ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு அமைதி, ஒரு தொலைநோக்கு, ஒரு ஆழமாக. இப்போ மருது சார் சொன்னார் இல்லையா, அதாவது எல்லாருமே பார்ப்பாங்க, நுணுக்கமாக பார்க்குறது யாருன்னா பெயிண்டர் மட்டுமே தான் பார்க்க முடியும், ஒரு வரைகிறவங்க மட்டுமே தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை நுணுக்கமாக பார்க்குற விஷயம் வந்து பெயிண்டர்ஸ்ட்டு இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்ககிட்ட இருக்குது. ப்ளீஸ் கீப் இட் அப். யூ வில் பிகம் பிளேசஸ், யூ வில் பிகம் கிரேட். ஆல் தி பெஸ்ட். எஸ் சார், நிறைய பேர் क्वेश्चंस நோட் கேட்குறாங்க. யா ஷூர். சார், இப்போ நீங்க ஃபைனான்ஸ் படிச்சு சினிமா போகும்போது விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து உங்களுக்கு எப்படி சார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி நான் ஃபைனான்ஸ் படிக்கல. பட் என்னுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் படத்தை ஹீரோக்கே வந்து நான் வந்து பெயிண்டர் தான் அவன். அதாவது போர்டு ஆர்டிஸ்ட், என்ன சொல்லுவாங்க சார், சைன் போர்டு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அவர் தான் என் படத்தை ஹீரோ. ஓகே, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது அப்புறம் மூணாவது படம் டிஷ்யூம்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் வந்து அந்த ஹீரோயினுக்கு என்ன வேலை இருக்குன்னா ஸ்கல்ப்டர். ஓகே, இப்போ சிற்பம் வடிக்கிறது தான் அந்த பொண்ணு, என்னுடைய ஹீரோயின் அப்படி இருந்தாங்க. ஸோ எனக்கு கனெக்ஷன் இருக்குது. ஐ லவ் ஆர்ட், அவ்வளோதான். சொல்லுங்கள். ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் ஆஸ்பைர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸாக சொல்லணும்னா என்ன சார் சொல்லுங்கள் ஆசைப்படுறீங்க? இப்போ ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ், இப்போ படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களோட ஒரு டிப்ஸ் சொல்லணும் என்ன? இப்போ மறுபடியும் மருது சாரே இருக்கிறேன், சாரி. என்னென்னா, நான் எப்பயுமே சினிமாவுக்கு முன்னாடிங்க, எந்த ஆர்ட்டுக்கு முன்னாடியும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியார் இருப்பாங்க. ஆனால் உண்மையான வாத்தியார் எதுனா ஸ்க்ரீன் தான், பெயிண்டிங் தான், அதுதான் மாஸ்டர். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பெயிண்டருமே ஸ்டூடெண்ட் தான். ஸோ மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நானே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பெரிய கைகள் கொடுக்கலாம். சரி சார், தேங்க்யூ சார்.